ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்ட் ஒரு vlog மட்டும்தான். அது மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து ஒரு 30 days 30 challenges ஒன்று கொண்டு வர போறேன். அதையும் பற்றி பார்க்கலாம். இருக்கிற இந்த சேலஞ்ச் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நெக்ஸ்ட் 30 சேலஞ்சஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸ்கின் கேர் எல்லாமே ரிலேட்டடா இருக்கும். ஸ்கின் கேர், வெயிட் லாஸ், ஃபுட்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதெல்லாம் நல்லா தெரியுதோ டிஐஒய்ஸ் அதை பத்தி எல்லாமே போயிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 30 days 30 சேலஞ்சஸ் வந்து நான் ஷார்ட்ஸ்ல போடலாங்கிற ஐடியால தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு எந்த விதமான 30 ஷார்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோ தான் இது. எனக்கு வந்து ஸ்கின் கேர்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால் கிளாஸஸும் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு 30 டேஸ்க்கு 30 டைப்ஸ் ஆஃப் லிப் ஸ்க்ரப்ஸ், சோப்ஸ், ஸ்கின் கேர் சேலஞ்சஸ், ஃபேஸிங் பேக்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஹோம் கேர் இது பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஹோம் vlog வீடியோஸ் இல்லையா? ஸோ ஹோமுக்கு தேவையான 30 நியூ ஐட்டம்ஸ் நீங்க வேற எங்கேயுமே அவ்வளவு சீக்கிரம் அமேசான் அதுல எல்லாம் கிடைக்காது. அந்த ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இது பண்ணலாமா, எல்லாமே சேலஞ்சஸ் இதுலதான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கறது தான் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்வலா என்னோட டே ரொட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ்லயும் இருக்கும். ஸோ அந்த டிப்ஸையும் உங்களுக்கு நான் தருவேன். ஸோ என்னென்ன வெயிட் லாஸ் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி அது கம்மி ஆகும், எப்படி நம்ம மயக்கம் போடாம பண்ணலாம் அப்படிங்கறது தான். இப்ப வந்து ஆஃப்டர்நூன் டைம் ஆச்சுங்க. ஸோ அதெல்லாம் என்ன எழுதலாம்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் எழுதி வச்சுட்டு கொஞ்சம் பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து பிரியாணி பண்ண ஆரம்பிச்சேன். பிரியாணி பண்ண ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே சைட்ல வச்சுட்டு நம்மளுக்கு எப்போதுமே அந்த கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது சுகர் கிரேவிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியாது. ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்குமா, அதனால பிரியாணி பண்றேங்கிற பேர்ல பிரியாணி அந்த பக்கம் சைட்ல வச்சுட்டு முதல்ல கொஞ்சம் சுகர் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம் சாப்பிட்டேன். இப்படி சாப்பிட்டா டெஃபினட்டா வெயிட் லாஸ் ஆகாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனாலும் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன வெயிட் லாஸ் பண்ண போறோம், கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பிடிச்சதும் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சேன். பார்த்தா வெயிட் ஏறல. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா அப்படியே மெயின்டைன் ஆகுது. கொஞ்சம் கூட கம்மி ஆகவே மாட்டேங்குது. கம்மியா எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன் பாடி கிட்ட. கொஞ்சமாச்சும் கம்மியாகி எனக்கு ஒரு 5 kgs மட்டும்தான் கம்மியாகணும் அப்படின்னு யோசிச்சா நான் கம்மியே ஆக மாட்டேன்ட்டு அதே என்னோட வெயிட் 68 kgsலயே ஸ்ட்ராங்கா நிக்குது. பட் ஆனா இந்த மாதிரி பிரியாணிஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரியாணி பண்ணுவேங்க. ஜீரக சம்பா அரிசி அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நிறைய அந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நிறைய போட்டு ஜீரக சம்பா ரைஸ்ல தான் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரைத்தாஸ் வந்து வீட்டுல ஒருத்தங்க குக்கும்பர் ரைத்தா கேட்டாங்க, இன்னொருத்தவங்க ஆனியன் ரைத்தா கேட்டாங்க. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு ரைத்தாவை பண்ணி வச்சுட்டேன். சிப்ஸ் வீட்டுல பண்ணல, வெளியில தான் வாங்கினேன். பட் நான் சிப்ஸ் எடுத்துக்கல. பார்த்தா டெம்டா தான் இருந்தது, பட் எனக்கு எடுத்துக்கல. அதோட ஒரு சிக்கன் 65 பிளஸ் வந்து உங்களுக்கு பிரியாணி, இது மட்டும்தான் உங்களுக்கு அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட அடுத்த மெயின் ஒர்க்கே ஸ்டார்ட். அடுத்த 30 டேஸ்க்கு என்ன சேலஞ்ச் பண்ணணும்னு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கடவுள்கிட்ட வேண்டிட்டு நல்ல சேலஞ்சா எடுப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 பேப்பர்ஸ்க்கு நான் சேலஞ்சஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. யூஸ்வலா சொல்லப்போனா சாரீஸ் டெய்லி ஒவ்வொரு விதமான சாரீஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஏஸ்தெட்டிக் லுக்ல கட்டி அந்த மாதிரிலாம் கூட திங்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வரணும் அப்படின்ட்டு தான் திங்க் பண்ணிருக்கேன். ஏதோ இப்போ ஸ்கின் ரிலேட்டட் அப்படி ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட நான் ஈஸியா பண்ணிடுவேன். பட் பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எழுதிட்டு அந்த டைம்னு பார்த்துதான் எல்லாருமே எனக்கு வந்து இது வேணும், அது வேணும், இது பண்ணிக்கூட அதை பண்ணிக்கூட அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நம்ம அவங்களோட வேலையெல்லாம் வீட்டு வேலை நம்ம தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையுமே பேப்பர்ஸ்ல வந்து எழுதிட்டேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன எழுதியிருக்கேன்ட்டு. கலர் ஃபுட் சேலஞ்ச் 30 டேஸ்க்கு 30 விதமான கலர் ஃபுட்ஸ். எல்லா டைமும் சாப்பிட முடியாது, ஒரு டைம் வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரெட் கலர் ஃபுட்னா மார்னிங் டைம்ல அந்த ரெட் கலர் ஃபுட். ஸோ 30 டேஸ்க்கு உங்களுக்கு வந்துடும். ஒரு நாள் வந்து ஆஃப்டர்நூன், ஒரு நாள் வந்து நைட்டுக்கு, அந்த மாதிரி அதே கலர்ல எடுத்துக்கலாம். இதை பார்த்தோம் அப்படின்னா 30 டேஸ்க்கு 30 சோப்ஸ். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து நீட்டா ஃபோல்ட் பண்ணிட்டேன்.
நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட் சேலஞ்ச் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஏன்னா ஃபுட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம ஏதாச்சும் விதவிதமா எதையாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அட்லீஸ்ட் வெயிட் லாஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கும் கிடையாது. ஸோ வீட்டுல இருக்கிறவங்க எடுக்க சொன்னா அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் வரப்போதே தவிர வேற ஒன்றும் வரப்போறது இல்லை. எல்லாம் முடிச்சாச்சுங்க. ஃபைனலா நல்லா குலுக்கிட்டு கொஞ்சம் மெதுவா குளுக்குற மாதிரி தான் இருக்கும். போக போக ரொம்பவே ஹெவியாவே குலுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒருத்தவங்களை எடுக்க சொன்னேன். ஸோ எடுத்துட்டு இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அதுல என்ன வந்திருக்குங்கிறத நீங்களும் சேர்ந்து பாருங்க. என்ன எழுதியிருக்கேன்? டெய்லி ஒவ்வொரு நியூ ஐட்டம் உங்களுக்கு காமிக்கணும். ஹவுஸ் இது நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரி, நம்ம 30 days 30 challenges வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா இருக்கீங்களா? நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். until then take care, bye.